ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எனக்கு முதல்ல என் மாமனார் எனக்கு குழந்த பிறந்திருந்தப்போ வச்சு கொடுத்தாரு. அவர் இப்போ இல்லை. அவர் ஞாபகமாக அவர் நினைவுகளோட என் வீட்டுக்கார கைப்பக்குவத்தில் இந்த நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பொருத்திக்கலாம். சட்டியை வச்சு சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கலாம். எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் வதங்கினா தான் நல்ல வாசமாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி எடுத்துக்கலாம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கறி ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி பொடி ஒரு 1/2 பாக்கெட் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். மல்லிப்பொடி ஆட் பண்ண மறந்துட்டோம், அதையும் லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடும். இந்த கேப்பில் வெங்காயம், தக்காளி, வரமிளகா இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கிட்டு ஒரு பக்கம் நல்லா கறி வெந்துட்டுருக்கு. கறி வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப் எடுத்துக்கலாம். இப்போ வேணுங்கிற அளவுக்கு சூப் எடுத்துக்கலாம். சூப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பரு, நல்லா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. மல்லி இலைகள் டேஸ்ட்டுக்காக லைட்டாக போட்டுக்கலாம்.
அதை அப்படியே லைட்டாக ஒரு கலர் கிளறிட்டு அவ்வளோதான். கிளாஸில் ஊற்றி அப்படியே சூடாக குடித்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குன்னா அப்படியே கொடுத்துடலாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்டா நல்லா காரமாக, நல்லா சளியெல்லாம் இருந்தால் சீக்கிரமே சரியாகும். இது வயிற்று புண்ணுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி, வெங்காயம், விழுதை லைட்டாக குழம்புக்கு ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மல்லி இலைகளை தூவி இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜா ராணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.